ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இது ஒரு ரெகுலர் ரொட்டீன் தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா வீட்டுக்கு போலான்னு ஒரு பிளான் இருந்துச்சுங்க. அதனால ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவா காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். அதுலயும் பாருங்க தேங்காய் மறந்துட்டேன். நம்ம எவ்ளோ தூரம் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போனா கூட, எப்படியோன்னு ஒரு பொருள் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துருவோம். அதேதாங்க. சரி நீங்க சொல்லுங்களேன். இப்ப நம்ம குட்டீஸ வந்து நம்ம மிரட்டுன்னு மிரட்டுறோம். என்னடா சொன்ன பேச்சு ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க? ஆனா இப்ப வரைக்கும் நம்ம அப்பா பேச்சு நாம கூட கரெக்ட்டா கேட்கறது இல்லைன்னு தான் நான் நெனைக்கிறேன். சரிதாங்க. அவன் பண்ணும்போதெல்லாம் அட இது நம்ம வீட்லயும் தான் சொன்னாங்க நம்ம கேட்டோமான்னு மாரி தான் பாதி மைண்ட் செட் வருது. ஆனா இந்த அளவுக்கு குறும்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பல்லாம் கொஞ்சம் சமத்து தான் நாமெல்லாம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தனியா புக் போட்டு படிக்கணுமாட்ருக்குது. அவ்ளோ மெச்சூரா இருக்காங்க. ஹேண்டில் பண்றது ரொம்பவே டஃப்பா தான் இருக்குங்க. நம்ம ஜெனரேஷன் தாங்க நம்ம எல்லாமே வந்து லைவா பார்த்து வந்திருக்கிறோங்க. ஆ ஒளியும் ஒலியும் நெறைய இருக்கு. சொல்லிட்டே போலாம். இப்ப வந்து அதுல பாதி கூட கிடையாது. தாயம் ஆடுறது, அதெல்லாம் இப்போ விளையாடுறோமான்னா கிடையவே கிடையாது. அப்பல்லாம் மணிக்கணக்கா உட்காந்து விளையாடுவோம். லீவ்னா அத்தன பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். அக்கா, தம்பின்னு அப்படியே ஒரு பெரிய கேங் ஆயிரும். அம்ச்சி வீட்டுக்கு போவோம். ஆனா இப்ப பாருங்களேன், நம்ம பொடுசுக பண்ற குறும்புக்கு நம்ம எப்பிட்றா இவங்களுக்கு தனியா அனுப்பி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அப்பல்லாம் பாருங்க எவ்ளோ ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணுனோம். கே அப்பல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னா எல்லாத்துக்கும் ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குங்க. எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்குது. லேண்ட்லைன் நம்பர் எங்களுக்கு எல்லாமே பக்கம் பக்கம். ஃப்ரெண்ட்ஸ்னாலாம் ஒரு கடைசில ஒரு 2 நம்பர் மட்டும் தான் எல்லா வீட்டுக்கும் மாறியிருக்கும். அந்த ஸ்டார்ட்டிங் நம்பர் 6344ன்னு நெனைக்கிறேன். 684, 653 அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தோட நம்பரும் அப்படிதான் இருக்கும். அந்த டெலிஃபோன்ல இப்ப பார்க்க கூட முடியறது இல்லைங்க. மொபைல் ரிங் ஆனாவே நான் போய் எடுக்கிறேன், நீ போய் எடுக்கிறேன்னு தான் ஓடுவோம். அதாங்க அதுக்குள்ள தலைவர் எந்திரிச்சு வந்துட்டாரு. பாதி தூக்கங்க. சரி பால சூடு பண்ணி குடுக்கலான்னு பண்ணி குடுத்துட்டு இருக்கிறேங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.